மோனலிசா ரீசெண்டாக தனது காதலனை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில் அவங்களுக்கு வயசு 18 நெருங்கலை அப்படின்னு காலையிலேருந்து நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆன நிலையில் இந்த தம்பதியினர் ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு 18 வயசு இந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சு, நானும் 2000 பிறந்திருக்கிறேன், எனக்கும் இப்போ வந்துட்டு 26 வயசு ஆக போகுது, ஆல்மோஸ்ட் நாங்கள் திருமண வயதை எட்டினவங்க தான், எங்களை தயவு பண்ணி வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவ்வளவு அவசரமாக இந்த தம்பதியினர் ஏன் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மோனலிசா எங்கேயோ ஒரு இடத்துல ஊசிமணி பாசிமணி வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். அவளுடைய அழகுக்கு மயங்கின பல தயாரிப்பாளர்களும் அவளை வந்துட்டு ஒரு பெரிய மேடையில் ஏற்றணும், பெரிய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் அந்த பொண்ணை கூட்டு போய் சீரழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்கேயோ ஒரு இடத்துல பாசிமணி ஊசிமணி விற்றுக்கிட்டு டீசெண்டாக வாழ்ந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவளுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாமே ஆபாச படத்தில் நடிக்கக்கூடியதாகவும் ஆபாச தயாரிப்பாளர்களாகவும் தான் நிறைய பேர் அவளை அணுகியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் இதில் இருந்தெல்லாம் எப்படியாவது மீண்டு விட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மோனலிசாவுக்கு கிடைத்த காதலன் தான் இவர் வந்துட்டு பெருசாக மோனலிசா குடும்பத்தினர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் இவங்க காதல் நாளடைவில் ரொம்ப தீவிரமாக வளர்ந்துருக்குது. இவர் முஸ்லீம்ங்கிறதுனாலேயே இவர் மேலே பல பழிகள் வந்துட்டு நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க. இவன் கண்டிப்பாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிடுவான் அப்படி இப்படியும். ஆனால் மோனலிசா மனசில் ஓடுனதெல்லாம், என்னால் பணத்துக்காகவும் காசுக்காகவும் என்னால் விலப்போக முடியாது, எனக்கு அந்த சொகுசு லைஃப் தேவையில்லை, எனக்கு ஒருவனுக்கு ஒருத்தியாக கட்டுப்பாடோடு ஒருத்தவன் பின்னணியில் நான் வந்துட்டு குடும்ப வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணாங்க. ஆனால் அவங்க பெற்றோர் இதுக்கு துளியுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணலை. நீ நடிச்சினா நம்ம சமூகம் உயரும், அண்ட் இதில் நிறைய காசு பார்க்கலான்ங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து மீண்டு விட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தருணத்தில் தான் காதலன், சரி இதுக்கு மேலேயும் நாள் கடத்த வேணாம், உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு 16 வயசு தான் ஆகுதுங்கிற மாதிரி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை முறியடிக்கலான்னு பார்த்த நிலையில் இவங்க அஃபிஷியலாக ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு மோனலிசாவுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் இல்லீகலாக எந்த மேரேஜும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தியிருக்கிறாரு. तो ऐसा कुछ नहीं है, ये अडल्ट है। हाँ आधार कार्ड सब उधर का ही है, पैन कार्ड आधार कार्ड ये सब कुछ उधर का ही है। अभी क्या है लीगल सर, क्या है स्पेशल मैरिज रजिस्टर करना है, लेकिन अभी हाँ वो के स्मार्ट से हम लोगों ने कर लिया है। ये अभी रजिस्टर वो मैं आपको दिखाता हूँ सर्टिफिकेट, ये मैरिज सर्टिफिकेट है, के स्मार्ट ऐप से हमने किया है। वो सब कुछ क्लियर हो गया है। हाँ ऐसा सब कुछ क्लियर हो गया के स्मार्ट के द्वारा किया गया है ये सब। उधर हिंदी मीडिया बहुत सारी चला रही है कि लव जिहाद है, ऐसा ऐसा कुछ नहीं है। बहुत सारे एक्टरों ने हिंदू लड़कियों से शादी की है, मुस्लिम लड़कों ने हिंदू लड़कों ने मुस्लिम लड़कियों से शादी की है, तो ऐसा कुछ नहीं है, सब एक ही है। हम एक ही सबको एक नजर से देखते हैं, हर धर्म को। अगर ऐसा होता तो मैं हिंदी रीति रिवाज से शादी नहीं करता। अगर अपने अंदर कुछ ऐसी बात होती है, ऐसा कुछ नहीं है। बचपन से ही हम सब धर्मों को एक मानते हैं, एक ही नजर से देखते हैं। आपका एड्रेस बताइए आपका। ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.